வணக்கம் மக்களே. தமிழ்நாடு அரசியல் களத்துல இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே? எனக்கும் அப்படிதான் ஷாக்கா இருந்தது. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திமுகவை எதிர்த்தும் கலைஞரை எதிர்த்தும் தான் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எப்பயுமே திமுகவை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க தவறுனதே இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரோட மனைவி கடைசியில அதை எடுத்துட்டு போய் திமுக கையிலே கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை கண்டிச்சு வேற பிஜேபியில இருந்து விஜயகாந்தின் ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு ஒரு போஸ்டர்லாம் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதானா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு அரசியல் களத்துல பெரிய ட்விஸ்டா இருக்கும். எல்லாரும் ஒரு சைடு அது அதிமுகவோட போகுமா இல்ல தாவேக்காவோட போகுமா அப்படின்னு இருந்த நிலையில நான் திமுகவோட போறேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா என்னன்னு தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மக்களே. மற்றும் பல செய்திகளுக்கு உங்கள் குரல் 360 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.